நடிகர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அவங்க அதை சொல்றது நீங்க எப்படி பாருங்க? லைக் நான் எப்படி பாக்குறேன்னா லைக் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் தான் அந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு தெரிஞ்சு. நம்மளுக்கு வெளியில தெரியுது, மற்ற இண்டஸ்ட்ரீஸ்ல வெளியில தெரியல. எல்லா இடத்துலயும் இருக்கு. அதான் சொல்றேன், நம்ம எப்படி இருக்கமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாருமே நம்மளுக்கு சரௌண்டிங்கும் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு சேஃபா இருந்துச்சு. இவ்வளவு வருஷம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன், 15 இயர்ஸா இருந்திருக்கேன் இண்டஸ்ட்ரியில. அண்ட் இட் வாஸ் சேஃப் ஃபார் மீ. அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா சேஃபா இருந்தா எவ்ரி திங் வில் பி சால்வ். சில இடங்கள்ல வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறதுனா கூட சொல்லப்படுது. அது கூட அவங்களோட இஷ்டம் தாங்க, அவங்களோட விருப்பம் தான். வாய்ப்புக்காக நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேணான்னு போயிடலாமே. வேற நிறைய வாய்ப்பு இருக்கு இண்டஸ்ட்ரியில. ஒரு இடம் மட்டும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதுக்கு ஆதரவு கொடுக்கூட. நீங்க டான்ஸ்ரா ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால தமிழ் சினிமா வந்து இதெல்லாம் சொல்றதுக்கான ஸ்பேஸ்லாம் இருந்திருக்கான்னு கேட்குறேன். அப்கோர்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கேட்டிருக்காங்க நம்ம அதில் எப்படி அவாய்ட் பண்றோம், நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்றோம்னு மட்டும்தான் ப்ராப்ளம். நாட் ஆல் த பிளேசஸ், எல்லாருமே அப்படி கிடையாது. நான் நிறைய குட் டைரக்டர்ஸ், குட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்திருக்கேன். நத்திங் வாஸ் தட் ஃபார் மீ. இல்ல அந்த அட்ஜஸ்ட்மென்ட் டிமாண்ட் பண்றதே ஒரு கிரைம் இல்ல. அதை அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கா நடிகர் சங்கத்துல? ஐ டோன்ட் திங்க் சோ. அது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா, அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் பெண்களுக்கு குறிப்பா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? இப்போதைக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு தனியாக வந்து கேரவன்ஸ் அது இதுன்னு இல்லை. அவங்களுக்குலாம் கொஞ்சம் சேஃபர் சைட், துணி மாத்துறதுக்கு அது இதெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் இது பண்ணுறேன். நாட் இன்ட்ரெஸ்டட் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா ஹாட்ஸ்டாரில் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால அது உள்ள போகிறதுக்கு ஐடியா இருக்கு. தேங்க்யூ. நடிகர் சங்கத்துடைய சட்டங்கள் கட்டப்படாமல் இருக்கு. நடிகர் சங்கத்துடைய பிரதான கோரிக்கைகளாக கொடுத்ததெல்லாம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. இன்னும் பல வாய்ப்பில்லா நடிகர்களுக்கான உதவிகள் முழுமையாக கிடைக்காம இருக்கு. இந்த மாதிரி பல கோரிக்கைகளை இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்துடைய நிர்வாகிகள் நிறைவேற்ற குற்றச்சாட்டு. நான் இதோட கேள்வி அப்புறமா பதில் சொல்றேன்.